மரியே வாழ்க, மரியே வாழ்க. நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆக ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கிறாள் பட்டத்து அரசி என்று சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு இணங்க அழகு ஆய் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாய், நம்மை பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய தாய், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாய், கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை நம்மோடு இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பகுதியையும் ஆசீர்வதித்து பரிந்துரைத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற தாய்க்கு விழா எடுப்பதற்காக இந்த நவ நாட்களில் நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனை அன்னை மரியாள் கடவுளின் எக்காலம். அன்னை மரியாள் கடவுளின் எக்காலம். இந்த சிந்தனையை, இந்த கருப்பொருளை நான் உள்வாங்கிய பொழுது எப்படி அன்னை மரியாள் கடவுளின் எக்காலமாக இருந்தார்கள் என்பதை எப்படி சொல்லுவது, எப்படி சிந்தித்து பார்ப்பது, எப்படி அதை உடைத்து கொடுப்பது என்று பலவிதமான சிந்தனை ஓட்டங்கள். ஏனெனில் 16 வருடங்களாக அன்னை மரியாளை பற்றி ஏராளமான செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை சற்று வித்தியாசமாக, சற்று மாற்றாக இருந்ததை நான் கவனித்தேன். அப்பொழுதுதான் சீராக் ஞானம் 24ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தையில் விவிலிய அறிஞர்கள் அன்னை மரியாளை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த சீராக் ஞானம் 24வது அதிகாரத்தை அன்னை மரியாளுக்கு ஒரு மணி மகுடமாக சூட்டி அன்னை மரியாளினுடைய வார்த்தைகள் இங்கே பிரதிபலிக்கிறது. கடவுள் அன்னை மரியாளுக்கு சூட்டிய ஒரு அலங்காரம் இந்த பகுதியிலே இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இந்த வார்த்தையை சொல்லுவார்கள். அதாவது என்னை உண்பவர்கள் இனியும் பசி கொள்வார்கள். என்னை உண்பவர்கள் இனியும் பசி கொள்வார்கள். என்னை குடிப்பவர்கள் இனியும் தாகம் அடைவார்கள். பொதுவாக நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? சோறு சாப்பிட்றீங்க. எப்ப சோறு சாப்பிடுவீங்க? முன்னாடி இருக்கிறவங்கிட்ட கேட்கிறேன், எப்ப நம்ம சாப்பிடுவோம்? பொதுவா வயிறு பசித்தா சாப்பிடுவீங்க. சாப்பிட்ட பிறகு என்ன நடக்கும்? வயிறு நிறையும். அப்ப சாப்பிடுவது வயிறு நிறைவதற்கு தண்ணீர் எப்போது குடிப்பீங்க? தாகம் இருந்துச்சுன்னா தண்ணி குடிப்பீங்க. தண்ணி குடித்த பிறகு போதும், இனி போதும் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரம் ஒரு கிளாஸ் இல்லைன்னா 2 கிளாஸ் அதோட முடிச்சிடும். ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, என்னை உண்பவர்கள் இனியும் பசி அடைவார்கள், என்னை குடிப்பவர்கள் இனியும் தாகம் அடைவார்கள். அப்படி பார்த்தோமையானால் இந்த வார்த்தை யாருக்கான வார்த்தை என்றால் அன்னை மரியாளுக்காக விவிலிய அறிஞர்கள் கொடுத்த ஒரு வார்த்தை. ஏனெனில் அன்னையை பற்றி எவ்வளவுதான் பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அன்னை மரியாளை பற்றி எவ்வளவு பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். சுரண்ட 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 ஊற்றெடுத்து பாயக்கூடிய ஒரு நீர் சுனையாக போதும் இறந்து போக மாட்டாங்க. அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறவர்கள் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும். தாயை பற்றி பேசுவதற்கு அந்த தாயினுடைய அன்பை உணர்ந்தவர்களால், அந்த தாயை அனுபவித்தவர்களால் தான் அன்னையை பற்றி பேச முடியும்,
பேசிக்கொண்டே இருக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்று இந்த தாயை பற்றி பார்க்கின்ற அந்த தருணத்திலே அன்னை மரியாள் கடவுளினுடைய எக்காலம் என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி இவர்கள் எக்காலமாக இருந்தார்கள்? எக்காலம் என்றால் என்ன? உங்களை பார்த்து கேட்கிறேன், எக்காலம் என்றால் என்ன? எக்காலம் என்றால் ஒரு கருவி, இசை கருவி. எக்காலம் என்றால் ஒரு இசை கருவி. இங்கே இந்த இசை கருவி ஊதுனா என்ன வரும்? சத்தம் வரும். அப்ப நான் இப்படிதான் பார்க்க இருக்கிறேன். எக்காலம் என்பதை இரண்டு வகையாக வரிசைப்படுத்தி இந்த இரண்டு வரிசையில் அன்னை மரியாளை உள்புகுத்தி எப்படி அன்னை மரியாள் ஆண்டவருடைய எக்காலமாக மாறினார்கள், அதை தான் இன்று கொடுக்கப்பட்ட அந்த சிந்தனை தலைப்போடு இணைந்து அந்த வாசகம் சொல்லுகிறது. எண்ணிக்கை 10ஆம் அதிகாரம் 9, 10 இந்த இரண்டு வார்த்தைகளை கற்றுக்கொண்ட பிறகுதான், இந்த இரண்டு வார்த்தைகளை படித்த பிறகுதான் அன்னை மரியாள் இப்படிதான் எக்காலமாக இருந்தார்கள் என்பது என்னுடைய மனதிற்கு புரிய வந்தது. முதலாவதாக இந்த எக்காலம் என்பது ஒரு கருவி. எக்காலம் என்பது ஒரு கருவி. எக்காலம் என்பது ஒரு கருவி. அப்படி பார்த்தோமேயானால் அன்னை மரியாள் எப்படி கருவியாக மாறினார்கள், எப்படி ஒரு கருவியாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது விவிலியத்தின் தொடக்கத்திலே, தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உருவாக்குவேன். அப்படியெனில் பாவத்தால் வீழ்ந்த இந்த உலகை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக கடவுளால் இந்த உலகிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவிதான் அன்னை மரியாள். எக்காலம் என்பது ஒரு கருவி என்று சொன்னேன். அப்படியெனில் அன்னை மரியாள் கடவுளினுடைய எக்காலம் என்றால் கடவுள் இந்த உலகிற்கு அனுப்பிய ஒரு கருவி இந்த அன்னை மரியாள். இதை எப்படி இன்னும் சற்று ஆழமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால் இரண்டு உண்மைகள். புனித அந்தோணியார் தான் வாழ்ந்த காலத்திலே அன்னை மரியாளை பற்றி ஏராளமான மறையுரை சிந்தனைகளை கொடுத்தார்கள். அதில் இரண்டு உண்மைகளை இன்று நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். எவ்வாறு அன்னை மரியாள் கடவுளினுடைய கருவியாக இந்த உலகத்தை மீட்கக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசுவை உலகிற்கு கொடுத்த ஒரு கருவியாக இருந்தார்கள் என்பதை இந்த இரண்டு அடையாளங்கள் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளை விடியற்காலையின் நட்சத்திரமே என்று சொல்லுகிறோம். அன்னை மரியாளை விடியற்காலையின் நட்சத்திரமே என்று சொல்லுகிறோம். இந்த விடியற்காலையின் நட்சத்திரம் எப்படி விடியற்காலையின் நட்சத்திரமாக அன்னை மரியாள் இருந்தார்கள், அதற்கு முன் விடியற்காலையின் நட்சத்திரமாக இருந்தது யார் என்பதை அழகாக சுட்டிக்காட்டி எப்படி மரியாள் கருவியாக செயல்பட்டார்கள் என்பதை இந்த புனித அந்தோணியார் வெளிப்படுத்துகிறார். விவிலியத்திலே எசாயா 14ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. எசாயா 14ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை சொல்லுகிறது, வைகரையின் புதல்வனாகிய விடிவெள்ளியே. வைகரையின் புதல்வனாகிய விடிவெள்ளியே. யார் இந்த வைகரையின் புதல்வன்? யார் இந்த வைகரையின் புதல்வன்? இயேசு. லூசிபர். வைகரையின் புதல்வன் என்றால் லூசிபர். காரணம், இந்த லூசிபர் என்றால் அழகு தமிழிலே விடியற்காலையின் நட்சத்திரம் என்று பொருள். விடியற்காலையின் நட்சத்திரமாக வைகரையின் மகனாக ஒளியாக இந்த உலகத்தில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் இந்த லூசிபர். விண்ணிலே அழகோடு ஜொலித்துக் கொண்டிருந்த இந்த லூசிபர்
விடியற்காலையின் நட்சத்திரமாக, விடியற்காலையின் விடிவெள்ளியாக பிரகாசித்துக் கொண்டிருந்த இந்த லூசிபர் எப்பொழுது தூக்கி வீசப்பட்டான் தெரியுமா? அந்த எசாயா 14ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 வார்த்தைகளை நீங்கள் வாசித்தீர்களே ஆனால் அங்கே அந்த உண்மையானது ஆழமாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் சொல்லுகிறான், என்ன கடவுள் மட்டும்தான் பெரியவரா? அவரை விட நான் மேலானவன், அவருக்கு மேலாக என்னுடைய அரியணையை நான் அமைப்பேன், உன்னதற்கு ஒப்பானவனாக மாறிவிடுவேன் என்று அவன் உள்ளத்திலே பெருமை கொண்டான், உள்ளத்திலே தன்னலமாக சிந்தித்தான். ஆகவேதான் என்ன நடந்தது? விண்ணிலிருந்து அவன் தூக்கி எறியப்படுகிறான். விண்ணிலிருந்து தூக்கி எறியப்பட்டான். அவன் மட்டுமல்ல, அவனோடு இருந்த படைகளும் தூக்கி வீசப்பட்டார்கள். இந்த நேரத்தில் விண்ணிலே தூக்கி வீசப்பட்ட அந்த இடம் வெறுமையாய் மாறியது. விண்ணிலே அந்த பிரகாசம் குன்றி போனது. அந்த விடியற்காலையின் நட்சத்திரமாய், விடியற்காலையின் ஒளியாய், வைகரையின் புதல்வனாய் இருந்த இடமானது வெற்றிடமாய் மாறியது. அந்த நேரத்தில் தான் கடவுள் மீண்டும் ஒரு விடியற்காலையின் விண்மீனை, மீண்டும் ஒரு விடியற்காலையின் நட்சத்திரத்தை அங்கே பொருத்தி பார்க்க விரும்புகின்றார். விவிலியம் சொல்லுகிறது, யோபு 38ஆம் அதிகாரம் 32வது இறை வார்த்தை. யோபு 38, 32 கற்றுத்தருகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்தில் விடிவெள்ளியை கொணர்வாயோ, குறித்த காலத்தில் விடிவெள்ளியை கொணர்வாயோ என்ற இந்த வார்த்தை அன்னை மரியாளுக்கு புகழாக சூடப்பட்டு அங்கே வீழ்த்தப்பட்ட அந்த இடம், வெற்றிடமாக இருந்த அந்த இடத்திலே அன்னை மரியாளை கடவுள் தூக்கி வைத்து அழகு பார்த்தார். காரணம், அன்னை மரியாள் ஆம் என்று சொன்னார்கள், தன்னை தாழ்த்தினார்கள். இறைவன் முன்னால் தான் ஒன்றும் இல்லை, இறைவன் முன்னால் நான் ஒன்றுமே இல்லை என்று தன்னை தாழ்த்திய காரணத்தினால் ஆண்டவர் புதிய லூசிபராக, புதிய லூசிபராக, ஒளியின் மகளாக, விடியற்காலையின் நட்சத்திரமாக அன்னை மரியாளை விண்ணிலே பொருத்தி அதை ஒரு கருவியாக இந்த உலகிற்கு காட்டுகிறார் ஆண்டவர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எவ்வளவு சிறப்பு அன்னை மரியாளுக்கு பாருங்கள். அன்னை மரியாளை கடவுள் ஒரு கருவியாக பயன்படுத்த முதலாவதாக செய்த ஒரு நிலைதான் அவர்களை பிரகாசமான விடியற்காலையின் ஒளியாக விண்ணிலே பொருத்தி பார்த்தது. இரண்டாவது என்ன நடந்தது தெரியுமா? இந்த ஒளி, இன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒளி எப்படி அன்னை மரியாள் பிரகாசிக்கிறார்கள் என்று கேட்கலாம். நீங்கள் கேட்கலாம், விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யோசேப்பு, பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய யோசேப்பு, அவர் ஒரு கனவு கண்டார். என்ன கனவு தெரியுமா? யோசேப்பு ஒரு கனவு கண்டார். என்ன கனவு என்றால், விண்மீன்களும் கதிரவனும் நிலாவும் என்னை விழுந்து வணங்க கண்டேன். யார் பார்த்தது? யார் பார்த்தது? யோசேப்பு. யோசேப்பை கதிரவனும் நிலாவும் விண்மீனும் விழுந்து வணங்குவதை கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், அன்னை மரியாளுக்கு கடவுள் எப்படி ஒரு பிரகாசத்தை கொடுத்திருப்பார். கடவுள் தான் படைத்த ஒளி, விண்ணிலே ஒளி வீசக்கூடிய அந்த கதிரவனை அன்னை மரியாளுக்கு ஆடையாக அழகு பார்த்து, அன்னை மரியாளினுடைய காலடிகளிலே நிலாவை வைத்து அழகு பார்த்து, அன்னை மரியாளினுடைய தலையிலே அந்த கிரீடமாக 12 விண்மீன்களை வைத்து அழகு பார்த்து ஒரு பிரகாசமாய், ஒரு பிரகாசமான ஒரு கருவியாய் இந்த உலகிற்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் மரியா விண்ணின் ஒளியை தன்னுடைய உடலிலே கொண்டு இன்று ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆவே மரியா, ஆவே மரியா, மரியே வாழ்க, வாழ்க,
நான் வாழ்க சொன்னா நீங்க மரியை சொல்லுவீங்க, நான் மரியை சொன்னா நீங்க வாழ்க சொல்வீங்க. மரியே வாழ்க, நீங்க கொஞ்சம் அமைதியை சொல்லுங்க. இந்த பக்கம் சவுண்டு வரல, இந்த சவுண்டு தான் அதிகம் வருது. மரியே, இப்பதான் உங்க சவுண்டு நான் கேட்கிறேன். ஆக இந்த மரியாள் ஒரு பிரகாசமாக இருந்தார்கள். இந்த பிரகாசம் எப்படி இந்த உலகிற்கு கொடுக்கப்பட்டது என்றால், மிக அழகான இரண்டாவது வார்த்தை. அன்னை மரியாள் இந்த உலகத்திலே புதிய ஏவாளாக சித்தரிக்கப்பட்டார்கள். அந்த புதிய ஏவாளாக சித்தரிக்கப்பட்ட மரியா எப்படி அந்த கனியை இந்த உலகிற்கு கொடுத்தார்கள் தெரியுமா? பழைய மொழிபெயர்ப்பில் அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை நீங்க சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? பழைய மொழிபெயர்ப்பு, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு தோட்டத்தை வைத்தார், ஏதேன் தோட்டத்தை அமைத்தார். அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வாழ்வு தரக்கூடிய மரத்தை நட்டு வைத்தார். அந்த வாழ்வு தரக்கூடிய மரத்திலே ஒரு கனியை வைத்தார். கனியை வைத்துவிட்டு என் ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை யாரெல்லாம் உண்பார்களோ அவர்கள் எல்லோரும் செத்து போவார்கள், அவர்கள் எல்லோரும் செத்து போவார்கள் என்ற அந்த வார்த்தையை சொன்னார். ஆனால் இந்த ஏவாள் என்ன செய்கிறாள்? அந்த பழத்தை தீயோனால் வீழ்த்தப்பட்டு அந்த பழத்தை அவள் உண்கிறாள், வாழ்வை இழந்து போனாள். அப்பொழுது அந்த ஏதேன் தோட்டமானது பூட்டப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவருக்கு இன்னொரு தோட்டம் தேவைப்பட்டது. இனிமை மிகு பாடல் சொல்லுகிறது, பூட்டியுள்ள தோட்டம் நீ என் தங்காய் மணமகளே, பூட்டியுள்ள தோட்டம் நீ. இந்த பூட்டியுள்ள தோட்டம் என்ற இரண்டாவது பூந்தோட்டமாகிய அன்னை மரியாளை இந்த உலகிற்கு ஆண்டவர் கொடுத்து, அந்த அன்னை மரியாள் என்ற இந்த பூந்தோட்டத்தை பூட்டுதல் என்றால் கன்னிமை குன்றாத நிலை, இதுதான் அடையாளம். கன்னிமை குன்றாத நிலையிலே அவளுடைய வயிற்றிலே அந்த கனியை வைக்கிறார். கனியை வைத்துவிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யாரெல்லாம் இந்த கனியை உண்ணுகிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். அன்னை மரியாளினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த இந்த கனியை யாரெல்லாம் உண்பார்களோ அவர்கள் எல்லோரும் வாழ்வு பெறுவார்கள். பழைய கனியை உண்ட ஏவாள் செத்து போனால், புதிய கனியாகிய அன்னை மரியாளினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த அந்த இயேசுவை கனியாக நற்கருணையாக ஒவ்வொரு திருப்பலியிலும் உண்டு கொண்டிருப்பவர்கள், உண்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த கனியை இந்த உலகிற்கு கொடுத்த கருவிதான் அன்னை மரியாள். இந்த கனியை இந்த உலகிற்கு கொடுத்த கனிதான் அன்னை மரியாள். அப்படியெனில் இந்த கருவியாக அன்னை மரியாள் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறார்கள் என்பது இன்று அந்தோனியாரின் வாயிலாக ஆண்டவர் சொன்ன உண்மை. இந்த கருவிதான் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு பெற்றுக் கொடுத்தது. கருவியாக அன்னை மரியாள் இந்த உலகத்திலே கடவுளால் கொடுக்கப்பட்டு, கடவுளால் பிரகாசிக்கப்பட்டு, அந்த கடவுளால் இந்த உலகிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி. மீட்பை பெற்றெடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட கருவி என்ற எக்காலம்தான் இந்த அன்னை மரியாள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த எக்காலம் என்பது ஒலி எழுப்பக்கூடியது. எக்காலம் என்பது ஒலி எழுப்பக்கூடியது. எக்காலம் வெறுமையாயிருந்தால் அதற்கு மதிப்பு இல்லை. அது இன்னிசை எழுப்ப வேண்டும். அந்த கருவியிலிருந்து பாடல் வெளிவர வேண்டும். அதனுடைய அந்த நளினம் வெளிவர வேண்டும். அதை ஊதுகின்ற பொழுது அதிலிருந்து அந்த இசையானது வெளிவந்தால்தான் அந்த எக்காலம் என்பது சிறப்பாக இருக்கிறது என்று பொருள். அப்படியெனில் விவிலியத்திலே அன்னை மரியாள் 6 முறை பேசினார்கள். விவிலியத்திலே அன்னை மரியாள்
6 முறை பேசினார்கள். இந்த 6 முறை பேசியதில் ஒரே ஒரு இடத்தில் தான் அன்னை மரியாள் பேசிய வார்த்தை எக்காலமாய் ஒலித்தது. நான் கடவுளின் அடிமை என்று சொன்ன இடம் அல்ல. இன்று நாம் கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் அன்னை மரியாளினுடைய எக்கால தொனி ஒலித்தது இந்த பகுதியில் தான். அதேதான் எண்ணிக்கை 10ஆம் அதிகாரத்தில் இன்று 9, 10 இறை வார்த்தைகள் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகள் தான் அன்னை மரியாளினுடைய வாயிலிருந்து ஒலித்த எக்காலம். எப்படிப்பட்ட எக்காலம் தெரியுமா? அந்த எக்காலம் 3 நிலைகளிலே புறப்படுவதை நாம் பார்க்கலாம். அந்த எக்காலம் 3 நிலைகளிலே மக்களை சந்தித்ததை நாம் பார்க்கலாம். முதலாவதாக அன்னை மரியாள் சொல்லுகிறார்கள், அன்னை மரியாள் போற்றுகிறார்கள். அதாவது ஆண்டவரை போற்றினார்கள். அன்னை மரியாள் எப்படி போற்றினார்கள் தெரியுமா? என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. இந்த போற்றுதல் சாதாரணமாக அன்னையினுடைய வாயிலிருந்து வரவில்லை. அன்னை மரியாள் அனுபவித்து இறைவன் தனக்கு செய்த ஒவ்வொரு நிலைகளையும் உள் உணர்ந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு பாடுகிறார்கள், மகிழ்ச்சியோடு ஆராதித்தார்கள். ஆராதனை என்பது உள் மனதிலிருந்து வரவில்லை. ஆராதனை என்பது அன்னை மரியாளினுடைய உள்ளிருந்து அது எப்படி வெளிப்படுகிறது என்றில் ஒரு அதிகாரமிக்க தொனியாக என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று அவர்கள் எக்காலம் ஒலித்தார்கள் என்றால், எண்ணிக்கையிலே திருவிழா நாட்களிலும் விழா நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் என்று சொன்ன வார்த்தையைப் போல அன்னை மரியாள் எக்காலமாய் பாடினார்கள். ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் தாழ் நிலையில் இருந்த என்னை கரம் பிடித்து தூக்கி இறைக்கிறார். என் ஆண்டவர் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர்கள் என்று சொல்வார்கள். கடவுளின் தாய் ஆகியக்கூடிய அந்த நிலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அன்னை மரியாள் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறார்கள். எவ்வளவு வியப்பு பாருங்க! தன்னுடைய வாழ்க்கையில கடவுள் செய்த ஒவ்வொரு செயல்களையும் நினைத்து 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 வியந்து ஆண்டவரை போற்றுகிறார்கள் என்றால் எப்படி எப்படி என்று பார்த்தோமேயானால், இதோ இடையர்கள் வந்து பார்த்த அந்த நிலை, ஞானிகள் வாழ்த்திய நிலை, சிமியோன் வந்து சொன்ன வார்த்தைகள், இப்படி ஏராளமான நிலைகள் அன்னை மரியாளை வியப்புக்குள் தள்ளியது. சாதாரணமாய் இருந்த என்னை தாழ் நிலையிலே சாதாரண ஒரு யூத பெண்ணாக, ஒரு பாமர பெண்ணாக இருந்த என்னை கரம் பிடித்து தூக்கி ஆண்டவரின் தாயாக மாற்றினார்களே, எவ்வளவு சிறப்பு என்று பாடுகிறார்கள். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர்கள் என்பார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தையை சாதாரண வார்த்தையாக நாம் கடந்து செல்ல முடியாது. எல்லா தலைமுறையினரும் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை தங்களுடைய மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையினுடைய முதன்மையான இடத்திலே வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் அன்னை மரியாளை வாழ்த்தி கொண்டிருப்பார்கள். ஆகவேதான் கடவுளின் தாயாக அன்னை மரியாள் மாறிய பொழுதும் அன்னை மரியாள் செருக்கடையவில்லை. அன்னை மரியாள் ஆண்டவரை போற்றினார்கள். அந்த நிலைக்காக ஆண்டவரை வியந்து போற்றினார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய அற்புதங்கள், அடையாளங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாய் தருவது இறைவனுடைய கொடை. ஒவ்வொரு நாளும் மூச்சு விடுவது இறைவனுடைய கொடை. விபத்துக்கள் இல்லாமல் நம்மை வாழ வைப்பது இறைவனுடைய கொடை. இவ்வாறு நம்மை வாழ வைக்கக்கூடிய அந்த ஆண்டவரை எப்படி நாம் போற்றுகிறோம், எப்படி நாம் புகழுகிறோம்? என்னை வாழ வைக்கக்கூடிய கடவுள், என்னை ஒவ்வொரு நாளும் தலைக்குனிய விடாமல் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய கடவுள், என்னுடைய தொழிலை ஆசிராய் மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கடவுள், என்னுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியால் நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய கடவுளுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துகிறேன்? எவ்வாறு அந்த கடவுளை நான் போற்றுகிறேன்?
அதை கற்றுத்தருவது அன்னை மரியாள். எவ்வாறு எக்காலமாய் ஒலி எழுப்பி ஆண்டவரை போற்றினார்களோ அதே போல நாமும் ஆண்டவரை போற்ற வேண்டும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் கர்ச்சித்தார்கள். எப்படி எக்காலமாக அவர்கள் கர்ச்சித்தார்கள் என்றால், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை அவர் சிதறடித்து விடுகிறார். ஒரு பெண், சாதாரண ஒரு இளம் பெண், அவளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை அவர் சிதறடித்து விடுகிறார். அன்னை மரியாள் அந்த வார்த்தைகளை உணர்ந்தார்கள். செருக்கோடு இருப்பவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். சாதாரண சிதறடிப்பல்ல. எங்கே நடந்தது இந்த சிதறடிப்பு தெரியுமா? அன்னை மரியாள் விவிலியத்தினுடைய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கற்று தெரிந்தவர்கள். ஆகவேதான் இந்த வார்த்தை அன்னையினுடைய வாயிலிருந்து எக்காலமாய் ஒலிக்கிறது. பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட தருணம். அந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட தருணத்திலே என்ன நடக்கிறது? அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்திலிருந்து நாம் விலகக்கூடாது, இந்த இடத்திலிருந்து நாம் பிரிந்து விடக்கூடாது, இங்கேயே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர்கள் கட்டிய அந்த கோபுரம் அகங்காரத்தின் அடையாளம். அவர்கள் கட்டிய கோபுரம் ஆணவத்தின் அடையாளம். அவர்கள் கட்டிய கோபுரம் செருக்கின் அடையாளம், நான் என்ற மமதையின் அடையாளம். காரணம், இந்த கோபுரத்தில் ஏறி உச்சிக்கு சென்று ஆண்டவரை பார்ப்போம், உயரமான இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்பது விவிலிய உண்மை. ஆகவே நாம் இந்த இடத்திலே இருந்து ஒற்றுமையாய் இருந்து உயர்ந்து சென்று பார்ப்போம் என்று உள்ளத்திலே நினைத்தார்கள். என்ன நடந்தது? மொழிகளுக்குள்ளே குழப்பத்தை உருவாக்கி ஆண்டவர் அவர்களை சிதறடித்தார். உலகம் முழுவதும் சிதறி சென்றார்கள். காரணம், அந்த செருக்கு. இன்று உள்ளத்திலே செருக்கோடு சிந்திப்போரை சிதறடிக்கிறார் என்றால், அதே போல நிலைதான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும். விவிலியத்திலே ஒரு வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. திருப்பாடல் 73 அதிகாரம் 6வது இறை வார்த்தை, மணி மாலை போல் அவர்கள் செருக்கு அவர்களை அணி செய்கிறது. மணி மாலை போல செருக்கு அவர்களை அணி செய்கிறது என்றால், இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே என்னால் தான் முடியும், நான் மட்டும்தான் இந்த உலகத்திலே உயர்ந்தவன், நான் மட்டும்தான் செய்து முடிப்பேன், நான் என்ற அந்த நிலையோடு என்னுடைய வாழ்வை சுருக்கி கொண்டு மற்றவர்களை புறம் தள்ளி அந்த கர்வத்தோடு ஆணவத்தோடு வாழுகிறவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள். அன்னை மரியாள் கண்ட உண்மை இது. அதைதான் இன்று ஒரு பாடலாய் அன்னை மரியாள் எக்காலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். செருக்கோடு இந்த இடத்தில் அமர்ந்திருப்பவர்களே, நானும் என்னுடைய குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற நிலையோடு, நான் மட்டும் இருந்தால் போதும் என்ற நிலையோடு, என்னை சுற்றி இருப்பவர்கள் எக்கேடு கெட்டால் போனாலும் எனக்கு கவலை இல்லை என்ற நிலையிலே வாழ்கிறவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். சிதறடிப்பு என்றால் சாதாரண சிதறடிப்பு அல்ல. இந்த சிதறடிப்பு என்பது வாழ்க்கையிலே ஆபத்தை தருவது. அந்த சிதறடிப்பு என்பது வாழ்க்கையிலே தனிமையை தருவது. இந்த சிதறடிப்பு என்பது வாழ்க்கையிலே யாரும் இல்லாத ஒரு வெற்றிடத்தை தருவது. இன்று நான் மட்டும்தான் வாழ வேண்டும், நான் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இருந்தவர்கள், பதவியில் இருக்கின்ற பொழுது ஆணவத்தோடு வாழ்ந்தவர்கள் இன்று எங்கே போனார்கள்? யார் அவர்களோடு இருக்கிறார்கள்? தனிமை என்ற விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர்? ஒரு காலத்திலே என் காலின் கீழ் அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இன்று எங்கே போய் கிடக்கிறார்கள்? அன்னை மரியாள் ஒரு எச்சரிக்கையாக இன்று எக்காலம் ஒதித்து சொல்லுகிறார்கள், செருக்கை அகற்றிவிடுங்கள். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி வீசுவார். வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி வீசுவார். வலியவர்கள்
நாங்கள் தான் எல்லாவற்றிலும் பெரியவர்கள். விவிலியம் ஒரு வார்த்தை சொல்லும், கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதை விட மனிதன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் கடவுளின் மீது நம்பிக்கை வைக்காமல் மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அதே போல அதே வார்த்தை மீண்டும் சொல்லுகிறது, தங்களுடைய பலவீனமானவர்கள் மீது தங்களுடைய பலத்தை காட்டுபவர்கள், பலவீனமானவர்கள் மீது தங்களுடைய பலத்தை காட்டுபவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? பலவீனமான மனிதர்கள் மீது தங்களுடைய பலத்தை காட்டுபவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அதை தான் மரியாள் சொல்லுகிறார், வலியோரை தூக்கி எறிவார். யோசித்து பாருங்க, முன்னாடி ஒரு தம்பி உட்கார்ந்து இருக்காங்க. தம்பி 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 நான் பேசுறது கேக்குதா? நம்ம ரெண்டு பேருமே சண்டை பிடிக்கிறோம். சரியா? யார் வெற்றி பெறுவாங்க? நான் தான். தெரியாது. நான் தான் வெற்றி பெறுவேன், ஆனா தெரியாது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, என்னுடைய பலத்தை எனக்கு சரியாக இருப்பவர்களிடம் நான் காட்ட வேண்டும். என்னுடைய பலத்தை எனக்கு கீழ் இருப்பவர்கள், என்னை விட பலவீனமான இருப்பவர்கள் மீது காட்டி கோப்பையை பெற்று வருவதல்ல உண்மையான வெற்றி. அவர்கள் கோழைகள். ஆண்டவர் அன்னை மரியாள் அதை தான் சொல்லுகிறார்கள். என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? உங்களுடைய பலத்தை நாதியற்ற மனிதர்கள், அனாதைகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள், கைம்பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையிலே அதிகார பலம் இல்லாமல் பண பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது உங்களுடைய பலத்தை காட்டுகிறீர்களே, நீங்கள் தூக்கி வீசப்படுவீர்கள். என் ஆண்டவரால் தூக்கி வீசப்படுவீர்கள். ஆகவேதான் வலியோராய் இருப்பவர்கள், வலியோராய் காட்டிக்கொள்பவர்கள் எல்லாம் தூக்கி எறியப்படுவார்கள் என்று அன்னை மரியாள் ஒரு எச்சரிக்கை ஒலியை இன்று கொடுக்கிறார். தாவீது அதை தான் செய்தார். தன்னிடம் இருந்த அந்த படை வீரர்களை அவர் எண்ணுகிறார். ஏன் எண்ணினார் தெரியுமா? படைக்கு நாங்கள் செல்லுகிறோம், போரிடுகிறோம், கடவுளை விட நான் இந்த படை வீரர்களால் ஜெயித்தேன், இந்த படை வீரர்களால் தான் நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்வதற்காக படை வீரர்களை அவர் கணக்கிட்டார். அதனால்தான் ஆண்டவருடைய கோபம் தாவீதின் மீது இறங்கியது. தாவீதின் மீது இறங்கி ஒரு பெரிய தண்டனை வருவதை பார்க்கலாம். காரணம் என்ன? தன்னுடைய பலத்தை அவர் உணர்ந்து கடவுளை குறைத்து மதிப்பிடுகிறார். இதுதான் வலியவர்கள் செய்யக்கூடிய நிலை. அவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள். மூன்றாவது அதே இடத்திலே சொல்லுகிறார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுவார். செல்வர்கள் வெறுங்கையராய் அனுப்பிவிடப்படுவார்கள். ஆக இந்த வார்த்தை இன்று அன்னை மரியாள் எக்காலமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வாழ வேண்டும் என்றால், இறைவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்றால், இந்த நிலைகளை தூக்கி எறிந்து விட்டு உண்மையான மனநிலையோடு அன்னை மரியாள் கொண்டிருந்த அந்த தாழ்ச்சியின் நிலையை என்னுடைய அணிகலனாக எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை, அன்னை மரியாள் கடவுளின் எக்காலம் என்பதை இந்த உலகிற்கு உறக்கச் சொன்னது யார் என்று பார்த்தால் எலிசபெத். அன்னை மரியாள் கடவுளினுடைய எக்காலமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த உலகிற்கு கோடிட்டு காட்டியவர்கள் எலிசபெத். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அன்னை மரியாளை கடவுளின் தாயாக இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தது எலிசபெத். அதை விட ஒரு படி மேலே சென்றமையானால் இந்த வார்த்தையை சொன்னது எலிசபெத் அல்ல. இந்த வார்த்தையை சொன்னது எலிசபெத் அல்ல. எல்லோருக்குமே தெரியும் யார் சொன்ன வார்த்தை. தூய ஆவியார் சொன்ன வார்த்தை. தூய ஆவியாரால் ஏவப்பட்டு எலிசபெத் அன்னை மரியாளை ஆண்டவரின் தாய் என்று இந்த உலகிற்கு ஒரு எக்கால ஒலியாக கொடுக்கிறார்கள். அப்படி எனில் எலிசபெத்
இருதயத்துக்குள் இருந்து வெளிப்படுத்தியது தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் சொன்ன வார்த்தையை இன்று ஏற்றுக்கொள்ளாமல் மரியாளை தூக்கி வீசுபவர்கள், மரியாளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மரியாளை தங்களுடைய வாழ்க்கையிலே சிறந்த ஒரு பரிந்துரையாளராக, ஆண்டவருடைய எக்காலமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தூய ஆவியானவருக்கு எதிராக இருக்கிறார்கள். அவ்வாறு இருப்பவர்களுக்கு இந்த உலகிலும் மறு உலகிலும் வாழ்வே இல்லை. எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு நிமிடம் அன்னை மரியாள் இந்த உலகத்தினுடைய எக்காலம், இந்த உலகின் எக்காலமாக கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கருவி. இந்த கருவி இன்றும் இன்னிசை இசைத்து கொண்டே இருக்கிறது. அந்த கருவியை தேடி, அந்த மரியாளை தேடி வரக்கூடிய ஒவ்வொருவரையும் வரவேற்று என்ன வேண்டும் என்று கேட்பவர்களாக நம்ம எல்லாரையும் அழைத்து ஆண்டவரிடம் கொண்டு வருவது இந்த அன்னை மரியாள். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம்.